மாணவர்களே, நேற்று பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதே, உடல் நலத்திற்கு கேடு என போடப்பட்டிருந்தது. ஆனால் நாம் அனைவரும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணீர் குடிக்கிறோம். அவ்வாறு தொடர்ந்து குடிப்பதனால் வயிற்று பிரச்சனை, புண்கள், அதிகபட்சமாக கேன்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் சுரக்காய் கூடு, மூங்கில் கூடு, மண்கலயம் ஆகியவற்றை பயன்படுத்தியதால் அவர்களுக்கு எந்தவித நோயும் ஏற்படவில்லை. இந்த பிரச்சனையை போக்க நாம் என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு யோசனை. பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தாமல் செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தினால் நமக்கு எந்தவித பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அதற்கு பணம் அதிகம் செலவாகுமே. கவலையே வேண்டாம், நம் சிறு சேமிப்பு பணத்தை பயன்படுத்தலாமே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எங்கள் சிறு சேமிப்பு பணத்தை வச்சு ஒரு செம்பு பாத்திரம் வாங்க போறோம். இனிமேல் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டோம்னு முடிவெடுத்திருக்கிறோம். அப்படியா? நல்ல யோசனை. இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்க? செம்பு பாத்திரம் வாங்கிக்கோங்க. இந்த பழக்கத்தை கடைசி வரை கடைபிடிங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சிறுசேமிப்பு பணத்தை வைத்து செம்பு பாத்திரம் வாங்கினோம். சுகாதார குழு அமைத்து பாத்திரத்தை காலை மாலை இரு வேளையும் சுத்தப்படுத்தினோம். பின்பு சுத்தமான தண்ணீரை மாணவர்கள் வரிசையாய் நின்று குடித்தனர். மீதமுள்ள தண்ணீரை மரங்களுக்கு ஊற்றினோம். பிளாஸ்டிக் பாட்டிலை தவிர்த்து செம்பு பாத்திரம் பயன்படுத்துவதால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறோம். அதுபோல நீங்களும் ஆரோக்கியமாக வாழ